பார்ட் 4 மனுஷனுக்கு இந்தமான சூழ்நிலைகள், இந்த மாதிரி நான் சொன்ன 3 விதமான சூழ்நிலைகள் வந்து அவங்களுக்கு இந்த இன்டர் கோர்சஸ் அப்படின்றத அவாய்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்து பல வருஷங்கள் இது தாக்கு பிடிக்க வேண்டிய சூழ்நிலை வருது. அப்போ மனுஷனாக இருக்கும்போது கண்ட்ரோலிங் பவர், செல்ஃப் கண்ட்ரோல், சிக்ஸ்த் சென்ஸ் நம்மளுக்கு இருக்கனால நினச்சதெல்லாம் செய்ய வேண்டான்ற அந்த ஒரு நம்மளுக்கு சென்ஸ் இருக்கனால இப்போ கமெண்ட் போடுறாங்களே, இதெல்லாம் போடக்கூடாதுன்னு தெரிஞ்சு போகிறாங்களே, அந்த மாதிரி மிருகத்துக்கு மாறக்கூடிய மூளை மாறக்கூடிய சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு உலகத்தில். இப்போ தான் பாயிண்ட்டுக்கு வரேன். இந்த ரேப்புன்றது ஏன் நடக்குதான்? இந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் மனுஷன் வந்து மிருகமாக மாறுவான். அந்த மிருகமாக மாறுறது தான் என்னென்னா போதை அப்படின்ற ஒரு விஷயம். இது கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போகும்போது கூட ஒரு லிமிட்டு தாண்ட மாட்டாங்க. ஆனால் அந்த போதை உள்ளே போனோன்னே என்ன பண்ணுது, என்ன வேணாலும் பண்ணலான்னு அவன் மனசு சொல்லுது. இதை கவர்மெண்ட்டே அப்ரூவல் பண்ணுது. அதான் விஷயம்.